சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதம் 21வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. அருந்ததிக்கும் வசிஷ்டருக்கும் உள்ள உறவு. நான் குருச்சரணரிடம், அன்னை அருந்ததி தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் எப்படி வசிஷ்ட முனிவரை மணந்து கொண்டார் என்று கேட்டேன். பின்னர் குருச்சரணர் அந்த அத்தியாயத்தை விவரிக்கத் தொடங்கினார். பழைய காலத்தில் வசிஷ்டர் 1000 வருடங்கள் தவம் புரிந்தார். அந்த நேரத்தில் அஷமாலா என்ற பெயருடைய தாழ்ந்த ஜாதி பெண் அவளுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். முனிவர் அவள் சேவைகளில் மகிழ்ந்து ஏதாவது வரம் கேட்கும்படி கூறினார். அவள் வசிஷ்டர் தன் கணவராக வேண்டும் என்று கேட்டாள். வசிஷ்டர், நானோ பிராமணன், நீயோ தாழ்ந்த ஜாதி பெண், நம்முடைய திருமண பந்தம் எப்படி சரியானதாக இருக்கும் என்று கேட்டார். அதற்கு அவள், நீங்கள் என்னை வரம் கேட்கச் சொன்னீர்கள், நான் கேட்டேன். நீங்கள் விரும்பினால் அந்த வரத்தை அழியுங்கள், இல்லையேல் நான் விடைபெற அனுமதி அளியுங்கள் என்று பதிலளித்தாள். முனிவர் தன்னுடைய சத்தியத்தை மீற பயந்து அவளுடைய உடலை என்ன செய்தாலும் அதற்கு அவள் சம்மதிக்க வேண்டும் என்று கூறினார். அவள் சம்மதித்தாள். முனிவர் அவளை சாம்பலாக்கி பின்னர் மீண்டும் உயிர் பெற செய்தார். இவ்வாறு 7 முறை செய்தார். தாழ்ந்த ஜாதி பிறப்பு 7வது பிறப்பில் தூய்மையாக்கப்படும் என்பதால் அவள் தூய்மையானவளானாள். பின்னர் வசிஷ்டர் அவளை மணந்து கொண்டார். அவள் கணவர் செய்த சடங்குகள் எதற்கும் அவள் துளி கூட தடை ஏற்படுத்தவில்லை. அவள் அருந்ததி என்ற பெயருடன் புகழ் அடைந்தாள். ஸ்ரீ ஸ்ரீபாதர் இவற்றை வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ நரசிம்மவர்மாவிடம் தெரிவித்தார். ஒரு சூத்திர பெண்ணுக்கும் பிராமண ஆணுக்கும் பிறந்த ஒருவன் தன் 7வது பிறவியில் பூணூல் அணிவிக்கப்பட்ட பின் பிராமணனாக கருதப்படுகிறான். 4 வர்ணத்தவர்களும் அவரவர்களின் பிரிவுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டியதுதான் சரி. ஒரு பிராமணன் தன்னுடைய தீய செயல்களினால் படிப்படியாக தன் நிலையிலிருந்து கீழிறங்கி சூத்திரனாக மாறுகிறான். ஒரு சூத்திரன் நல்ல செயல்களை செய்து படிப்படியாக தன் நிலையிலிருந்து மேலே சென்று பிராமணனாகிறான். எனினும் ஸ்ரீ தத்தரின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் அவர்களின் தகுதிக்கேற்றாற்போல் விரைவாக உயர்ந்த நிலையை அடைவார்கள். ஸ்ரீ தத்தர் தன் பக்தனின் வாழ்க்கை சூழ்நிலை மற்றும் ஜாதி மதம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் அவருடைய சுகமான வாழ்க்கைக்கு தேவையான நீண்ட ஆயுள், உடல் நலம் மற்றும் செல்வம் ஆகியவற்றை அளிக்கிறார். பல பிறவிகளில் சேர்ந்த கர்மாக்களை அழித்து பக்தனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வது ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய இயற்கையான திருவிளையாடல். தத்த பக்தர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீபாதர் அளிக்கும் உத்தரவாதம். ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய பெருமைகளை பேசியவாறே நாங்கள் இருவரும் மஞ்சளா கிராமத்தை அடைந்தோம். மஞ்சளா கிராமத்து பெண் தெய்வம் எங்களுக்கு தெய்வீக தரிசனம் அளித்து அருளினாள். அவள் தன் திருக்கரங்களால் எங்களுக்கு பிரசாதம் ஊட்டிவிட்டு, பழங்காலத்து பிரகலாதனுக்கு முன்னோடியான ஸ்ரீ தத்தாத்திரேயர் இப்போது பூமியில் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் உருவத்தில் இருக்கிறார். ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய விருப்பங்களை புரிந்து கொள்ள முடியாது. வரும் நூற்றாண்டுகளில் பிரகலாதன் குரு சர்வபௌமராக அவதரித்து இந்த இடம் மந்த்ராலயம் என்ற பெயருடன் புகழ்பெறும் என்று ஸ்ரீ ஸ்ரீபாதர் தனிப்பட்ட முறையில் என்னிடம் மட்டும் கூறினார். அவர் தினமும் துங்கபத்ரா நதியின் நீரை எடுத்துக்கொள்வார். உங்களுக்கு மங்களகரமான முன்னேற்றங்கள் நடக்கட்டும் என்று வாழ்த்திவிட்டு தன்னுடைய பழைய உருவத்தை மீண்டும் அடைந்தாள். நாங்கள் அங்கிருந்து புறப்பட முற்பட்ட போது கிருஷ்ணதாஸ் என்ற பெயருடைய மாலதாசாரி அங்கு வந்தார். மஞ்சளா கிராமத்து பெண் தெய்வம் அவருக்கு பிரசாதம் மற்றும் தன் கருணையின் அடையாளமாக ஒரு மலர் மாலை அளித்துவிட்டு குருக்கட்டாவிற்கு செல்லும்படி ஆணையிட்டாள். நாங்கள் மூவரும் குருக்கட்டா பயணத்தை தொடங்கினோம். அனைத்து தத்த பக்தர்களும் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள்தான். ஸ்ரீ தத்தரின் பிரசாதம் எந்த ஜாதியை சேர்ந்தவர் அளித்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கிருஷ்ணதாசுடன் எங்களுக்கு ஏற்பட்ட தொடர்பு புது உற்சாகத்தை அளித்தது. எங்களின் உரையாடலின் போது அவர் தட்சணைகளாக அளிக்கப்படும் வெவ்வேறு எண்களான 16, 116 மற்றும் 1116 ஆகிய எண்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் எண்ணான 2498 அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளலாம். உலகம் எப்படி ஆத்மாவிலிருந்து தோன்றுகிறதோ, குழந்தைகளும் தந்தையிடமிருந்து பிறக்கிறார்கள். திருமணத்தின் போது ஒரு மணமகன் அக்னி தேவரிடம்,
அக்னிஹோத்ரதே, இந்த மணப்பெண்ணுடன் எனக்கு 10 குழந்தைகள் பிறக்க அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொள்வான். அவனே 11வது குழந்தை ஆகிவிடுகிறான். தர்மத்தின்படி 10 குழந்தைகள் பெற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கு பின்னர் மனைவியை தாயாக பாவிக்க வேண்டும். ஒரு மகன் தந்தையின் 10ல் ஒரு பகுதியாக கருதப்படுகிறான். 10ல் ஒரு பகுதியாக மொத்தம் 10 பேர்கள் ஒன்று சேர்ந்தால் முழு எண்ணான தந்தை என்பது கிடைக்கும். ஆத்மாவின் ஆளுமை சிவன் என்பதால் அவர் முழுமையானவர் என்று மதிக்கப்படுகிறார். 16 ஒன்றில் 10க்களை 10ஆல் வகுக்கும் போது முழு எண்ணான சிவனை குறிக்கும் 1 கிடைக்கும். 6 மீதியாக கிடைக்கும். விஷ்ணு மூல பிரகிருதியின் உருவகமாக மாயையின் உருவத்தில் விளங்குகிறார். புருஷரின் ஒரு பாதிதான் பிரகிருதி. 10ல் பாதி 5, அதை மேலே உள்ள மீதம் 6 என்ற எண்ணை 5னால் வகுத்தால் விஷ்ணுவை குறிக்கும் முழு எண் 1ம் மீதமாக 1ம் கிடைக்கும். சிவன் மற்றும் விஷ்ணுவின் சந்ததியான பிரம்மா அவர்களின் 10ல் ஒரு பங்கு. ஆகவே மேலே உள்ள 1 என்னும் பாக்கி எண்ணை 1ஆல் வகுக்கும்போது பிரம்மாவை குறிக்கும் 1 என்கிற முழு எண் விடையாக கிடைக்கும். இப்போது மீதம் எதுவும் இருக்காது. பூரணம் என்றால் 0. அதற்கு பண்புகள் இல்லை. ஆதலால் அது ருத்ரனின் உருவம். அனைத்தும் அழிக்கப்பட்டால் அகண்ட விண்வெளி மட்டுமே காணப்படும். அகண்ட வெளியில் மட்டுமே அனைத்தையும் அழிக்க முடியும். விஷ்ணுவின் உருவத்துக்கு எல்லையற்ற தன்மை உண்டு. படைப்பில் எல்லையற்ற குணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஸ்ரீ ஸ்ரீபாதர் 16 அற்புதமான ஆற்றல்கள் கொண்டவர். என் அருமை சங்கர்பட், ஒரு பொருள் கணக்கிட முடியாத துண்டுகளாக உடைந்தால் ஒவ்வொரு துண்டும் வெறுமையாகிவிடும். அப்படிப்பட்ட வெறுமைகள் அனைத்தையும் இடைவிடாமல் ஒன்றாக சேர்த்தால் ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவம் உருவாகும். ஆகவே சிவனும் கேசவனும் வேறல்ல என்பதை தெரிந்து கொள். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தசம பிரிவுகளில் 10ஆல் வகுக்கப்பட்ட பின் மீதம் இருந்த 6, 10ல் ஒரு பங்கில் 5, 10ல் ஒரு பங்கு விஷ்ணுவாக வடிவமெடுத்தது. பஞ்சபூதங்களாலான இயற்கை விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது. விஷ்ணு தட்சனின் யாகத்தை அளித்த வீரபத்திரரிடம் மூலாதாரமான இயற்கை ஈஸ்வரனை அனுபவிக்க பார்வதி என்னும் உருவம் எடுத்தது. அசுரர்களுடன் போர் புரியும் போது துர்க்கை என்னும் உருவம் எடுத்தது. கோபமாக இருக்கும்போது காளி தேவியானது மற்றும் ஆண் உருவமாக இருப்பது நான் என்றார். இதுதான் ஸ்ரீ ஸ்ரீபாதரை சோடசகால பரிபூரணர் என்று அறிவிப்பதற்கான அடிப்படை காரணம். அவர் பீதிகாபுரத்தை விட்டு 16 வயதில் கிளம்பினார். அவர் பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்ரனின் உருவகம். அவரை சோடசகால பரிபூரணர் என்றுதான் கூற வேண்டும். பல வகையான தெய்வங்கள். விஷ்ணு இயற்கையின் உருவகம் என்பதால் 5, 10ல் ஒரு பங்கு விஷ்ணுவை குறிக்கும். பார்வதி மற்றும் பரமேஸ்வரனின் யோக இணைப்பினால் தோன்றிய மகன் பிரம்மா என்பதால் அவர் சிவனின் 10ல் ஒரு பங்கு உருவகம். காரணம் மிக தெளிவாக உள்ளது. சைத்தன்யத்தின் உருவமான சிவன் மிகவும் முக்கியம். விஷ்ணுவின் உருவம் மாயையான பிரபஞ்சத்தின் உருவம் என்பதால் அது முக்கியமல்ல. ஆகவே பிரம்மா சிவனின் 10ல் ஒரு பங்கு. பிரம்மனின் அடையாளம் 1. இந்த ஒற்றை எண் 2லிருந்து 9 வரை அனைத்து எண்களிலும் பரவியுள்ளது. அதாவது அஷ்டமூர்த்திகளிலும் பரவியுள்ளது. அதனால் பிரம்மா 9வதான பிரஜாபதி என்ற வடிவம் பெற்றார். 16,100 மற்றும் 1000 என்கின்ற எண்களில் கடைசி 2 எண்களை சிறப்பாக கணக்கிட்டு 16ஐ அவ்விரண்டு எண்களுடன் இணைக்கும் போது அவை 116 மற்றும் 1116 என்றாகிவிடும். இவற்றை 10ஆல் வகுத்தால் இந்த படைப்பில் உள்ள அனைத்து பொருட்களின் அடையாளங்களாக விளங்கும். 1 என்ற எண் ருத்ரனை குறிக்கும். 2 முழு எண்களான 11 விஷ்ணுவை குறிக்கும். 3 முழு எண்களான 111 பிரம்மாவை குறிக்கும். 16,116 மற்றும் 1,116 சோடச திரி தட்சிணா என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் 3 விதமான தட்சிணைகளை கொடுப்பவர்கள் பிரம்ம ஞானம் பெறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. 3 விதமான தட்சிணைகள் செய்யப்பட்டால் அது உடல், பணம் மற்றும் மனதை தானம் செய்வதற்கு சமம். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள எண்களுக்கு சமமான பணம் ஒருவர் தானம் செய்தால் மொத்த உலகத்திற்கும் தானம் செய்த பலன் பெறுவர். பிண்டாண்ட தானம், அதாவது உடலை தானம் செய்வது, உலகத்தை குறிக்கிறது.
நம் உடல் 3 விதமான யாகங்களின் உருவம். விடியற்காலையின் யாகம், மதிய நேர யாகம் மற்றும் காயத்ரி, திரிஷதூப மற்றும் ஜெகதி சந்தஸ் என்று அழைக்கப்படும் 3வது யாகம் குறிப்பிட்ட கணக்கிலான எழுத்துக்களுடன் குறிப்பிட்ட அளவுகோலில் இருக்கும். அப்படியென்றால் காயத்ரிக்கு 24 எழுத்துக்களும், திரிஷாதூபவுக்கு 44 எழுத்துக்களும், ஜெகதிக்கு 48 எழுத்துக்களும் இருக்கும். 3ஐயும் கூட்டினால் 116 கிடைக்கும். ஆகவே பிண்டாண்ட தானத்தின்படி இப்பணத்தொகை நன்கொடை செய்தால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பலன்களை பெறலாம். சவித்ருகாடக சயன யாகத்தின் பலனே ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப அவதாரம். சூரியனுக்கு நடுப்பகுதியில் உள்ள ஒளி பொருந்திய ஒரு இடம் அனைத்து ஞான பண்புகளையும் தூண்டுகிறது. அதுதான் அன்னை காயத்ரி. அவள் 24 என்னும் எண்ணை குறிக்கிறாள். 9 என்ற எண் பிரம்மத்தையும் 8 என்ற எண் மாயையும் குறிக்கிறது. திரேதாயுகத்தில் பீதிகாபுரத்தில் பாரத்வாஜ முனிவர் சவித்ருகாடக சயனம் என்ற யாகத்தை நிகழ்த்தினார். அன்று செய்யப்பட்ட சத்தியத்தை நிறைவேற்றவே ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் இப்போது பீதிகாபுரத்தில் அவதரித்துள்ளார். அவர் சக்தி மற்றும் சக்தா சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரரின் உருவம் என்பதையும் உயிரினங்களின் அறிவு மற்றும் குணங்களை தூண்டி அவர்களை ஒழுக்கமான பாதையில் இடும் சிறந்த அவதாரம் என்பதை குறிப்பிடும் வகையில் தோ சௌபதி தேவ் லக்ஷ்மி என்று கூறி பிச்சை எடுப்பார். யாருக்கும் அவருடைய விளையாட்டுத்தனமான பொழுதுபோக்குகள் மற்றும் கற்பிக்கும் முறைகளின் இலக்கணம் தெரியாது. அவரே புது இலக்கணங்களின் ஆசிரியர் என்பதால் அவை அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்றார். நான் கிருஷ்ணதாஸ் மூலம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். நான் பல புது விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். பாண்டித்தியத்தின் காரணமாக அகங்காரம் கொண்ட ஒருவருக்கு ஸ்ரீ ஸ்ரீபாதரின் அருள் கிடைக்காது. கிருஷ்ணதாஸ் மீண்டும் கூறத் தொடங்கினார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் எறும்பு முதல் பிரம்மம் வரை அனைத்திலும் உள்ளார். ஒரு முறை ஸ்ரீ வர்மா ஸ்ரீ ஸ்ரீபாதருடன் தன் வயலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்போது பல நல்ல பாம்புகள் அங்கு வந்தன. அவர் வினோதமாக ஒவ்வொரு நாகத்தின் தலைபாகத்தையும் பீத்தெறிந்தார். அவர் தூக்கி எறிந்தவை ஒரு மலை போல குவிந்திருந்தது. யாரும் முன்பு பார்த்திராத எறும்பு கூட்டம் அங்கு கூடியது. ஸ்ரீவர்மா தூங்கிக் கொண்டிருந்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீவர்மாவின் தூக்கம் கெடாமல் இருக்க அனைத்து எறும்புகளையும் கொன்றுவிட்டார். சிறிது நேரத்திற்கு பின்னர் ஸ்ரீவர்மா விழித்து கொண்டார். இறந்து கிடந்த எறும்புகளை பார்த்து பரிதாபப்பட்டார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் சிரிப்புடன், ஒரு அரசன் தன் சேவகனை காப்பாற்ற வேண்டும். இது இயற்கையின் ஒழுங்குமுறை. இந்த எறும்புகளுக்கு ஒரு வினோதமான அரசன் இருக்கிறான். அவன் விரைவில் வருவான் பாருங்கள் என்று கூறினார். இதற்கிடையில் வினோதமான ஒளியுடன் ஒரு வெள்ளை எறும்பு அங்கு வந்தது. அது அனைத்து இறந்த எறும்புகளையும் சுற்றி வந்தது. இறந்த எறும்புகள் அனைத்தும் உயிர் பெற்றது. ஸ்ரீ ஸ்ரீபாதர் சிரிப்புடன், இந்த எறும்பு ராஜாவுக்கு சஞ்சீவனி சக்தி இருக்கிறது. அந்த சக்தியின் மூலம் அதன் அனைத்து எறும்புகளையும் காப்பாற்றிவிட்டது. படைப்பில் இது போன்ற பல அற்புதங்கள் இருக்கின்றன. தாத்தா, நீங்கள் விரும்பினால் இது போன்ற அற்புதங்களை நான் ஒவ்வொரு நொடியும் காண்பிக்கிறேன் என்றார். நரசிம்மவர்மா இறந்த பாம்புகளைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். அதுவும் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் வேலைதான் என்பதை கவனித்தார். பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஒரு நாகத்தின் தலைபாகத்தையும் இன்னொரு நாகத்தின் உடலையும் இணைத்து தன் தெய்வீக கரங்களை அசைத்தார். அதுபோல அவர் அனைத்து நாகங்களுக்கும் உயிரளித்தார். அவை மீண்டும் உயிர் பெற்று ஸ்ரீ ஸ்ரீபாதரை சுற்றிய பின்னர் கிளம்பி சென்றன. அந்த நாகங்கள் ஏன் வந்தன? ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஏன் இப்படி அவைகளை நடத்தினார் என்பது யாருக்கு தெரியும்? நான் இவற்றை பற்றி ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம் கேட்டபோது அவர் உற்று நோக்கி, ஒருவருக்கு ராகு கிரகத்தின் வலிமை போதுமான அளவு இல்லாத போது அவர்களின் வேலைகளில் தடைகள் நேரிடும். அவர்களுக்கு மலைப்பாம்பின் பிடியில் இருப்பது போன்ற அனுபவம் ஏற்படும். இதை சிலர் காலசர்ப்ப யோகம் என்று கூறுவர். நாகங்களுக்கு ராகுதான் அதிபதி. இது போன்ற தடைகளை ஏற்படுத்தும் நாகங்கள் நம் கண்ணுக்கு புலப்படாது. என் பக்தர்களின் வழியில் இருக்கும் தடைகளை அழித்து அவர்களுக்கு சுகமும் சந்தோஷத்தையும் அளிக்கிறேன் என்றார். நாங்கள் பத்திரமாக குருக்கட்டாவை அடைந்தோம். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அழகான சிரிப்புடன் எங்களை ஆசிர்வதித்தார். வெற்றி வெற்றி, ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம்.
குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்யே.